ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் ஓனரை மீட் பண்ணியிருந்தேங்க. அவரோட பிரச்சனை என்னென்னா, கடந்த 4 வருஷமாக கம்பெனி வளர்ச்சியே இல்லைங்கிறது தான். ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கம்பெனிக்காக செலவு பண்ணுறீங்க? நான் டெய்லி 14-15 மணி, எல்லாமே 15 மணிக்கு வரலாம் வேலை பண்ணிகிட்ருக்கேன் கல்யாண்ஜி அப்படிம்பார். சண்டே கூட சில சமயம் போவேன். சரி, சின்ன ஒரு ஹோம்ஒர்க் தரேன், அதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு 7 நாளைக்கு பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க்கு அவர்கிட்ட ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து, நீங்கள் அடுத்த 7 நாள் பண்ணிகிட்ருக்கிற எல்லா வேலையும் அந்த பேப்பரில் எழுதினதுக்கப்புறம், அந்த வேலையில் கம்பெனியோட வளர்ச்சிக்காக நீங்கள் பண்ண வேலை என்னென்னா அது மட்டும் பச்சை மார்க்கரில் ஹைலைட் பண்ணுங்கள். இல்லை டெய்லி ஃபயர் ஃபைட்டிங் பண்ண வேலை என்னென்னா அந்த இடத்துல எல்லாம் ரெட்டில் மார்க் பண்ணுங்கள். இதை ரெண்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு டிசைட் பண்ணிக்கலாம் எங்கே பிரச்சனைங்கிறது. ஒரு வாரம் முடித்தவர் ஓடி வந்தார். அந்த பேப்பர் ஃபுல் செட்டு பேப்பர் எடுத்துகிட்டு ஓடி வந்தார். கல்யாண்ஜி எங்கே பார்த்தாலும் சிவப்பாக இருக்குங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்களும் இதே மாதிரி ஒரு பேப்பர் பேனா எடுத்து மார்க் பண்ணுங்கள். உங்களுடைய ரெட்டை ஜாஸ்தியாக இருக்கா இல்லை பச்சை ஜாஸ்தியாக இருக்கா பார்ப்போம். ரெட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி ஒரு ஃபயர் ஃபைட்டிங் கல்ச்சர் ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சியை தடையுதுங்கிறது நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.